கூட்டமைப்பின் சார்பாக இன்னைக்கு பாரம்பரிய வணிக மீட்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கு நடத்த உள்ளோம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் பொருட்களை தயாரித்து, அதாவது காலையில் எழுந்து தேய்க்கக்கூடிய பேஸ்டிலிருந்து பற்பசை முதல் இரவு தூங்கும் முன்பு யூஸ் பண்ணக்கூடிய கொசுபத்தி சூழலோட மக்கள் உபயோகிக்கக்கூடிய அத்தியாவசிய அன்றாட பொருட்களை தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து வாங்கி சில்லறை வணிக சமுதாயத்தின் மூலமாக மக்களுக்கு சென்றடையும் மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறார். பல ஆண்டு காலமாக பல தலைமுறையாக இந்த தொழிலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனத்தின் வருகையால் இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் வெறும் 10% தான் அந்த கார்ப்பரேட் வணிகத்தால் நடக்குது. 90% சில்லறை வணிக சமுதாயத்தின் மூலமாக தான் வணிகம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவர்களுக்கு சலுகை விலையில் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை எங்களது தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டமைப்பின் சார்பாக வன்மையாக கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, கார்பரேட்டுக்கு ஒரு விலை, அதாவது ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஒரு விலை, இ-காமர்ஸ் மூலமாக வரக்கூடிய கார்பரேட்டுக்கு, குயிக் காமர்ஸ் மூலமாக வரக்கூடிய கார்பரேட்டுக்கு, இப்படி பல விலையில செயின் லைன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய வணிகம், சில்லறை வணிகம் அழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உருவாகிறது. இதனால நாம ஒரு காலகட்டத்தில் மக்கள் அன்றாடம் அத்தியாவசியம் தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கு திண்டாடக்கூடிய சூழ்நிலை வரும். உதாரணத்துக்கு நாம ஒரு 10 வருடத்துக்கு முன்னால எத்தனை செல்போன் நெட்வொர்க் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு எத்தனை செல்போன் நெட்வொர்க் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காரணம், கார்பரேட்டோட ஆதிக்கம். அன்னைக்கு அவர்கள் குறைத்து கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாரும் அதை போய் வாங்கணும். ஏங்கினால அந்த மித்த நெட்வொர்க்குள்ள அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவர்கள் வைப்பதான் விலை. இப்போ நீங்கள் இன்கமிங் வரணும்னா கூட 200 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்கமிங்கே வரும். அதுபோல ஒரு காலகட்டத்தில் இந்த கார்பரேட்டு சில்லறை வணிகத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் மொனோபோலி ஆகி அவர்கள் ஒரு பொருளுக்கு வைக்கிறதா விலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை அந்த மத்திய மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் விதமாக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கிறோம். நான் ஒரு பொருளை தயாரிக்கிற மட்டும்தான் அவன் அதை தயாரித்து இந்த பொருளை வாங்கி நாங்கள் சில்லறை வணிக சமுதாயத்தில் மக்களுக்கு கொண்டடைஞ்சு அந்த பொருளை காணவழியானாலோ இல்லை அந்த பொருளை குறைபாடு இருந்தாலோ அதை முறையாக நாங்கள் எடுத்து அதை நாங்கள் என்ன செய்கிறோம், டெஸ்டார்ஜ் பண்ணிடுறோம். ஆனால் இன்னைக்கு கார்பரேட் நிறுவனம் அப்படி கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று புரிய போட்டு அவங்க வித்துட்டு போயிடுறாங்க. அதனால மக்கள் வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனை அது என்பது தொலைக்காட்சி வாயிலாக நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் முறையாக ஜிஎஸ்டி எடுத்து நாங்கள் வரி கட்டி கொண்டிருக்கிறோம். அதனால எந்த விதமான வரி இழப்பை நாங்கள் அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தினதே கிடையாது. எங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு அதிகமான வரி வருவாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கார்பரேட் நிறுவனத்தால் ஒரு பொருளை 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 40 ரூபா 1 கிலோ சீனின்னா 10 ரூபாய்க்கு விற்காங்க. அது எப்படி விற்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அந்த சில்லறை வணிகத்தை அழிக்கணுங்கிறக்காக நாங்கள் 40 ரூபாய்க்கு விற்றா 40 ரூபாய்க்கு வரி கட்டுதோம். 1 ரூபாய்க்கு விற்றா 1 ரூபாய்க்கு தான் வரி கட்டுறாப்புல. அதனால் அரசுக்கு வரி இழப்பும் ஏற்படுகிறது. இதனால அரசு இதில் தலையிட்டு இந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு வரையறை வைக்க வேண்டும்ங்கிறதையும் சொல்லிக்கிறோம். அது மாதிரி எம்ஆர்பி இருக்கிற மாதிரி எம்எஸ்பியும் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வருங்காலத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதோட அடக்க விலை என்ன அதை தெரிஞ்சு இவ்வளோ ரூபா தான் வைக்கணும், இதுக்கு மேலே விலை வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி தயாரிப்போட விலை இவ்வளவு, இதுக்கு மேலே நீ கீழே விற்கக்கூடாதுங்கிற சட்டத்தையும் அரசு கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டால் மட்டும்தான் இந்த தொழிலும் இந்த மக்களுக்கும் இந்த எங்களை போல சில்லறை வணிகர்களுக்கும் விநியோகர்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்கும். நாங்கள் அதிகமான வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான விநியோகஸ்தர் இருக்கோம். நாங்கள் பல லட்சக்கணக்கான சில்லறை வணிக சமுதாயம் இருக்குது. இதை நம்பி பல கோடி பேர் இந்த தொழிலை நம்பி இந்த வேலை வாய்ப்பை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த தொழில் அழியாம பாதுகாக்கணும். இல்லை என்றால் ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி பிரிட்டிஷுக்கு எதிராக போராட்டம் நடத்தி நாம் இது பண்ணமோ அது போக இந்த கார்பரேட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். நாங்கள்லாம் இந்த மண்ணில் பிறந்து இங்கே வாங்கி இங்கே எங்களோட சேமிப்பை வச்சு எங்களுடைய முன்னோர்கள், எங்கள் தாய் தகப்ப முன்னோர்கள் சேமித்து வச்சதையும் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் ஓடி வச்சு அடமானம் வச்சு இந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் அரசாங்கத்துக்கு தான் வருமானம் முடியும். ஆனால் நாங்கள் இங்கே சம்பாதிச்சு இங்கே தான் நாங்கள் செலவு பண்ண போகிறோம். இங்கே தான் எதனால அரசாங்கம் சேர்த்து அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வரி கிடைக்குது. ஆனால் இங்கே எல்லாம் கார்பரேட் நிறுவனம்லாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இந்த லாபத்தை எடுத்து அவன் நாட்டுக்கு தான் அவன் கொண்டு போவான். அதுபோல தான் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனமும் இந்த தமிழ்நாட்டு வியாபாரத்தை பார்த்து இந்த லாபத்தை எடுத்து அவன் மாநிலத்தில் தான் கொண்டு போவாங்க.
ஒட்டுமொத்தமாக இங்கே நமக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்காது. ஒரு காலத்தில் நாம வேலை வாய்ப்பை தேடி வெளியூருக்கு போகக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த நிலை இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இதற்கு தயாரிப்பு நிறுவனங்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் நாங்களும் சில்லறை வணிக சமுதாயம் சேர்ந்து அந்த பொருட்களை முற்றிலும் புறக்கணிக்கும் சூழ்நிலையை வெகு தொலைவில் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த தீக்கடலை பத்த வைத்திருக்கிறோம். இந்த வெப்பம் கொழுந்து விட்டு எரிந்து அகில இந்தியா முழுவதும் இது செல்லும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.